வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஒரு அலசல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் டீம் டாப் 10 பெஸ்ட்டு 10 டீமில் ஓப்பனர்ஸ் யார் பெஸ்ட்டாக இருக்கா என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம 6 டீம் இருக்குது. ஓப்பனர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஆரில் இருக்குது எச்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்சி. அடுத்து சிஎஸ்கேயில் மாத்ரே அண்ட் சாம்சன். அடுத்து எம்ஐயில் டிகாக் அண்ட் ரோஹித். ஆர்சிபியில் சால்ட்டு, கோலி. எல்எஸ்டியில் மார்க்ரம் இருக்கார். ஜிடியில் கில்லன், சுதர்சன் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் ஹெட் அண்ட் அபிஷேக் இருக்காங்க. கேகேஆரில் நரேன் ரஹானே. நரேன் எதாவது வாங்கன்னு தெரியல, இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம போட்டிருக்கோம். டிசியில் ராகுல் அண்ட் டக்கெட். இங்கிலாந்து டெஸ்ட் ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க, ஓப்பனர் டக்கெட். பிபிகேஎஸில் பிரப்சிம்ரன் அண்ட் பிரியன் சாரியா. இதில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு நான் இப்போதைக்கு கரண்ட் ஃபார்மில் இருந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லாமல் இப்போதைக்கு நல்லா விளாண்டுருக்கு ஃபார்மில் அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. நம்பர் 1 ஓப்பனர்ஸ் எந்த டீம்னா எஸ்ஆர்ஹெச்சில் ஹெட் அண்ட் அபிஷேக் தான் நம்பர் 1 எஸ்ஆர்ஹெச். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு ஆசஸில் 2 மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. 2 செஞ்சுரி போட்டிருக்காரு, 3 50 அடிச்சிருக்காருங்க. சரியான ஃபார்மில் இருக்கார். அவருக்கு பட்ட மேட்ச்சு காலி ஆயிரும், முடிஞ்சிரும்னே சொல்லலாம். அதுக்கடுத்து அபிஷேக் சர்மான்னு சொல்ல வேண்டியது. இந்தியன் டீம் ஓப்பனரு, டிசட்டிக் ஓப்பனர்னா அவரை அடக்கவே முடியாது. பட்டா வெளியே தான். அவருக்கு பட்டா மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த 2 மேட்ச் விதத்தில் யார் ஒரு ஆள் பட்டாலும் அவங்க மேட்ச்சு முடிஞ்சிச்சு. 2 விதத்தில் ஒரு ஆளுக்கு பட்டாலே அந்த மேட்ச் வின்னிங் அவங்க. அடுத்து நம்ம 2வது யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். கரண்ட் ஃபார்மில் தான் வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2வது ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்டு சூரியவன்சி. 2 பேருமே சரியான ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே சரியான ஃபார்முங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்ல வேண்டியதில்லை, விஜயகாசன் நல்லா அடிக்கிறாரு. இந்தியன் டீமுக்கு ஓடியில் அடிக்கிறார், டெஸ்ட்டில் அடிக்கிறார். சூரியவன்சி இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5 செஞ்சுரிங்க. அது டெஸ்ட்லேயும் சரி, ஓடியிலையும் சரி, T20லையும் சரி 5 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அவர் 2வது வைக்காம விட முடியாது. அவர் ஓப்பனிங்கே கன்ஃபார்ம் இருப்பார். 2 பேரும் ரெண்டு ஒரு ஆள் பட்டால் இந்த டீமில் அப்படி தான். 2 ஒரு ஆள் பட்டால் மேட்ச் முடிஞ்சிச்சு. அங்கேயே மேட்ச் அவங்க வின் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம 2வது இடத்த கொடுக்கலாம் ராஜஸ்தானுக்கு. 3வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, சால்ட் அண்டு கோலி சொல்ல வேண்டியது இல்லைங்க, சரியான ஃபார்மில் இருக்கார். அவர் எப்படி உருட்டுவார், அந்த ரன் ரேட்டு தகுந்த மாதிரி உருட்டுவார், இல்லை அடிக்கணுமா அடிப்பார். சால்ட்டு சொல்லவே தேவைங்க, பட்டா பாக்கியம்தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம், பட்டா பாக்கியம். 3வது ஆர்சிபிங்க. 2 பேரும் ரீசெண்ட் ஃபார்மும் சால்ட் எல்லா லீகில் வரனால சரியான ஃபார்மில் தான் இருக்கார். நல்ல ஃபார்மு தாங்க, நல்லா விளாடுவாங்க. 2 பேர் 3வது கொடுத்தது. நீங்கள் அவங்க எத்தனை கொடுப்பீங்களா ஆர்சிபிக்கு சொல்லுங்கள். 4வது நம்ம எம்ஐ கொடுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா டிகாக்கு, ரோஹித். டிகாக்கோட ஃபார்மு உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபார்மில் தான் இருக்காருங்க. டிகாக்கோட ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 75 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. ரோஹித் சர்மா நல்லா விளாட்றாரு. அவர் 30 பாலுக்கு 60 அடிப்பார், 25 பாலுக்கு 60 அடிப்பார். அவர் இப்போ தான் இன்டென்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு எம்ஐக்கு. குறிப்பாக ரோஹித் சர்மா சரியான ஃபார்மில் தாங்க இருக்கார். அவர் அடித்தார்னா மேட்ச்சு காலி, அந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் 4வது இடத்த டிகாக்குக்கும் ரோஹித்துக்கு கொடுக்குறேங்க. உண்மையிலே உங்கள் ரைட்டாக இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 5வது இடத்துல நான் மிட்சல் மார்க்ரம். எந்த டீம்னா எல்எஸ்ஜி. ஏன் எல்எஸ்ஜி கொடுத்தாங்கன்னா 2மே ஃபாரின் ஓப்பனர். அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க இறக்குறாங்க. அப்போ பார்த்துக்க, ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி விளாண்டுருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி சரியான ரிஸ்க்காக இருக்கும். 2 பேருக்குமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவர் ஆஸ்திரேலியா T20 கேப்டனு, இவர் சவுத் ஆஃப்ரிக்கா T20 கேப்டனு. இப்போ நீங்களே பார்த்துங்க, 2 டீம் ஃபாரின் கேப்டன் இருக்காங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துக்குங்க, நல்லா விளாடுவாங்க. 2 பேரும் ஹிட் இருந்தாங்க. மார்க்கம் கொஞ்சம் கோலி மாதிரி விளாடுவாங்க. மிட்சல் மார்க் சொல்ல வேண்டியதில்லை, அவர் சரியான ஃபார்முங்க. கேப்டனாக இருக்கா, நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம 6வது இடத்துல யார் கொடுக்குறோம்னா நம்ம பிபிகேஎஸ், பஞ்சாப் கிங்ஸ், பிரப்சிம்ரன் அண்ட் பிரியன் சாரியா. 2 பேர் பஞ்சாப்காக விளாட்றாங்க. 2 பேர் அங்கேயும் ஓப்பனிங் தான் இருக்கிறாங்க. பிரியன் சாரியா டெல்லி, பிரப்சிம்ரன் தான் பஞ்சாப்பும் ஓப்பனிங். அவரும் அபிஷேக் சர்மா இருக்கிறாங்க பஞ்சாபில். பிரப்சிம்ரன் இவர் 360 மாதிரி விளாடுவாங்க. ஓரளவுக்கு 260 மாதிரி. அவர் 360 260. அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். இதே மாதிரி நல்லா விளாடுவார். ஹிட்டரும் கூட, இது கவர் டிரைவ் நல்லா ஆடுவார், புல் ஷாட் நல்லா ஆடுவார். பிரியான் சார்வா ஆஃப் சைடில் ஒரு ஷாட் இறங்கி அடிப்பார். அது இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது பிரியான் சாரியா. அவர் இப்போ டெல்லிக்காக நல்ல ஃபார்மில் இருக்கார், டொமஸ்டிக் நல்ல ஃபார்மில் இருக்கார். அதே மாதிரி இங்கேயும் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார்னு பிறகு 6வது இடத்த கொடுக்குறோம். 7வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு. ஏன்னா அங்கே அன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. மாத்ரே
அண்ட் சாம்சன். மாத்திரை வந்து ஃபார்ம்லேயே இல்லைங்க. நான் சொல்லாட் போய் சிஎஸ்கேன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. உண்மையிலே சிஎஸ்கே எனக்கு வந்து பிடிக்கும். ஆனால் மாத்திரை வந்து சுத்த ஃபார்மில் இல்லை. சாம்சன் வந்து நல்லா ஆடுவார். அவர் 70-80 அடிக்கிட்டார், 40-50 தான் அடிப்பாருங்க. அதனால அவங்களுக்கு 7 ஆட்டு கொடுக்குறேன். மாத்திரை சுத்த ஃபார்மில் இல்லை, ஆனால் கேப்டனாக இருக்கார் அண்டர் 19. ஆனால் ஃபார்ம்லேயே இல்லைங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக எங்கெங்கே விளாட்றோம் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஃபார்மே இல்லை, அந்த அன்எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வருது. சூரியவன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோன்னா அவங்க எஸ்எஸ் அவர் ஃபார்மில் இருக்காங்க. அன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபார்மில் இருக்கார் சூரியவன்சி. இங்கே மாத்திரை வந்து ஃபார்ம்லேயே இல்லை. டாட்டில் வந்து கில் அண்டு சுதர்சன். கில் ஏன் இங்கே கொடுத்தேன்னா, கில்லு ஃபார்ம் இல்லை, சுதர்சன் டொமஸ்டிக்கில் அடிக்கலை. 2 பேரும் கொஞ்சம் உருட்டுறாங்க, பால் சாப்பிடுவாங்க, 2 ரேட்டு கம்மியாக இருக்குது, அதனால தான் கெட்ட விடம். எப்படி சொல்லலாம், கில்லு டீம்லேருந்தே தூக்கிட்டாங்க, சுதர்சனும் டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. இந்தியன் டீம்லேருந்து 2 பேருமே ஃபார்மில் இல்லைங்க. இங்கே வந்து ஃபார்முக்கு வராமல் தெரியுதா என்ன சொன்னீங்கன்னா, கரண்ட் ஃபார்ம் வச்சு அதை பார்த்துருக்கேன். கில் அண்டு சுதர்சனுக்கு 8வது இடம். 9வது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசி ராகுல் அண்டு டக்கட்டுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ராகுல் வந்து எப்படின்னா 45 பாலுக்கு 60 அடிக்கிறவர். மேட்ச் அவரால் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு தெரியாது எனக்கு. ராகுல்னால மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. அதனால தாங்க உங்களுக்கு 9வது கொடுத்துருக்கேன். ராகுல் அண்டு டக்கட்டு. 10வது யாருக்குன்னா கொல்கத்தா நாராயணன் ரகானே. இவங்க ஓப்பனிங் யார் இறக்குவாங்கன்னே தெரிலங்க. நீங்கள் அந்த ஸ்குவாட் எடுத்துப்பாங்க, ஓப்பனிங் ஆள் இல்லை. ரகானே நல்லா இறங்குவார், நாராயணன் வந்து 6வது இறங்குவார். நான் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் பிளேயர்ஸ் இங்கே இல்லை, அதனால தான் 10வது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை தேடி வரும். நன்றி.